ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, இன்னும் 48 மணி நேரத்தில் திடீர் திருப்பம் வரும். நீ மனம் மகிழ்வாய். இது உன் சாயப்பாவான என்னுடைய சத்திய வாக்கு. என் குழந்தையே, நமது சிறந்த செயல்பாடு என்பது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எந்த ஒரு விஷயத்திற்கும் எதிர்வினையாற்றாமல் இருப்பதாகும். யாரோ ஒருவரின் நிராகரிப்பு, ஓர் வார்த்தை, கேலி, ஒரு விமர்சனம், துரோகம்தான் பலரின் வெற்றிக்கு முதல் அடிப்படை காரணம். நீ உன் கருத்தில் ஒன்றுபட்டு இருந்தால் இந்த உலகமே எதிர்த்தாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. அதேபோல உன் கருத்தில் நீயே முரண்பட்டு இருந்தால் உலகமே உன்னை ஆதரித்தாலும் உன் வாழ்வில் நீ வெற்றியடைய முடியாது. நீ அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை கல் வந்தாலும் சொல் வந்தாலும் கலங்காமல் நீ முன்னேறு. அனைத்திற்கும் நிச்சயம் காலம் பதில் சொல்லும். அது உன் வெற்றியாக மட்டுமே இருக்கும். முன்னேறி செல்லும்போது காதுகளை மூடிக்கொள். இல்லையென்றால் உன் காதில் விழும் வார்த்தைகளாலேயே நீ வீழ்ந்து விடுவாய். எந்த பக்கம் பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் தீபம் போல எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இரு. அது உன் மதிப்பை உயர்த்தும். எப்போதும் பின் வரிசையில் ஒளியாதே, முன் வரிசைக்கு வா. யாரை சந்தித்தாலும் தைரியமாக அவர்கள் கண்களை பார்த்து பேசு. அவர் எப்பேற்பட்ட பிரபலமாக இருந்தாலும் தலை கவிழ்ந்து தரையில் விரலால் கோலம் போடுவது எல்லாம் வேண்டாம். நீ நடக்கின்ற வேகத்தை அதிகப்படுத்து. நடையில் தெரியும் அந்த சுறுசுறுப்பு, உற்சாகம் உன் செயல் வேகத்தையும் தானாக அதிகரிக்கும். எந்த கூட்டத்திலும் அடுத்தவர்கள் பேசட்டும் என்று காத்திருக்காதே. அங்கே கேட்கின்ற முதல் வார்த்தையே உன்னுடையதாக இருக்க வேண்டும். எந்த நேரமும் முதடுகளில் ஒரு புன்னகையை வைத்திரு. அது தருகிற தன்னம்பிக்கை வேறு எங்கேயுமே கிடைக்காது. எப்போதும் எல்லோரிடமும் நேர்மறை வார்த்தைகளை பேசு. எதிர்மறை விஷயங்கள் மீது நீ கவனம் செலுத்தாதே குழந்தையே. உன் பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை பட்டியலிடு. உன்னுடைய பலத்தின் மீது மட்டும் நீ கவனம் செலுத்து. உன் பெயரை எப்போதும் யாரிடமும் தன்னம்பிக்கையாக கோரு. உன் பிறப்பின் உன்னதத்தை ஆழமாக உணர்ந்து பார். யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்தி கொள்ளாதே குழந்தையே. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறாகிவிடுகிறது. சதா சர்வ காலமும் சாயி என்னோடு இருக்கிறார், எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார். உனது பயமெல்லாம் மறைந்து தைரியம் பிறக்கும். நானே நிரந்தரம் என்பதை உன் நினைவில் வை. நீ நிச்சயம் உச்சத்தை அடைய முடியும். எதிலுமே உனக்கு எதிர்மறை எண்ணங்கள் கூடாது. உனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரங்கள் சில காரணங்களால் தாமதமாகி இருக்கலாம். ஆனால் அவை நிச்சயம் உனக்கு கிடைக்கும். அதை பற்றி நினைத்து எதிர்மறையாக சிந்திக்காமல் உன்னுடைய கடமைகளை சரியாக செய்து வா. எப்போதும் நேர்மறை எண்ணங்களோடு என்னை தியானித்து உன் பணிகளை செய்து கொண்டு வா. உன்னை சுற்றி இருப்பவர்கள் நிச்சயம் உன்னை புரிந்து கொள்வார்கள். உன் கடமையை நீ சரியாக செய்வதை புரிந்து கொண்டு அனைவரும் உனக்கு உறுதுணையாக வருவார்கள். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.